அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அதில் டிஸ்கிரீட் டைப், கண்டினியூஸ் டைப் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனோட பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இல்லை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன, மீன் வேரியன்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம். ஸோ அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பெர்னாலி. ஸோ அதனால் அவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1654 1705. இந்த பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எங்கிருந்து வருதுன்னா derived from an experiment known as Bernoulli trial. ஸோ பெர்னாலி ட்ரையல்லேருந்து வர்றது தான் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ பெர்னாலி ட்ரையல்னால் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். A random experiment whose outcomes can be classified into two categories, success and failure. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் மொத்தம் ரெண்டு தான் இருக்குது. ஒன்று சக்ஸஸ் இல்லைனா ஃபெயிலியர். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற ட்ரையல் எல்லாத்தையும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெர்னாலி ட்ரையல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம். காயின் இல்லைங்க, இந்த டை எழுதியிருக்கேன். டாஸ் ஏ டை ஒன்ஸ், த அவுட்கம் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் ஈவன் நம்பர்ஸ் அண்ட் ஆட் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர் கிடைச்சா சக்ஸஸ்னா, அப்போ ஆட் நம்பர் கிடைச்சா ஃபெயிலியர்ஸ். இந்த மாதிரி பிரிக்கிறது இது பெர்னாலி ட்ரையல். அப்புறம் டாஸிங் ஏ காயின் ஒன்ஸ் ரிசல்ட்ஸ் இன் ஹெட் ஆர் ட்ரையல். ஸோ ஹெட் கிடைச்சா சக்ஸஸ் எடுத்தால் அப்போ ட்ரையல் கிடைக்கிறது வந்து ஃபெயிலியர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் இன் பாஸ் ஆர் ஃபெயில். ஒரு பரீட்சை எழுதுறாங்கன்னா ஒன்று பாஸ் இல்லை ஃபெயில், அவ்வளோதான். ஸோ ஃபயரிங் அட் எ டார்கெட், ஒரு டார்கெட் எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணணும், இல்லைனா அது மிஸ் ஆகும். இது ரெண்டு தான் நடக்கும் இல்லையா? ஸோ ஹிட் ஆர் மிஸ், அது வந்து உங்களுக்கு பெர்னாலி ட்ரையல். செலெக்ஷன் ஆஃப் எ ப்ராடக்ட் ஃப்ரம் எ டேஸ் ப்ரொடக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் டிஃபெக்டிவ் அண்ட் ஆர் நான் டிஃபெக்டிவ். ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலையில் இருக்குன்னா ஒரு பொருள் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா? அந்த குவாலிட்டி செக்கிங் பண்ணும்போது ஒன்று நல்ல ஐட்டமாக இருக்கும், இல்லைன்னா டிஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது சில மிஸ்டேக்ஸோடு இருக்கிறது, சில ட்ராபேக்கோடு இருக்கிற ஒரு ஐட்டம். ஸோ ஒன்று டிஃபெக்டிவ் இல்லைனா நான் டிஃபெக்டிவ். ஸோ இதெல்லாம் பெர்னாலி ட்ரையலுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதோட பேராமீட்டர்ஸ் என்ன, அது எப்படி ஒரு நோட்டேஷனாக ரெப்ரசென்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். So a random variable x is set to follow a binomial distribution with the parameter n and p. So ரெண்டு parameter இருக்கு, ஒன்று n இன்னொன்று p. If its probability mass function is given by probability of x equal to x, இது ncx. இந்த ncx இப்படி எழுதியிருப்பாங்க, சில புக்கில் பார்த்தீங்கன்னா nxன்னு போட்டு இப்படி எழுதியிருப்பாங்க. ஸோ ncx இப்படி எழுதலாம், இல்லைனா nx. இந்த காம்பினேஷன் தான் n ஐட்டத்திலிருந்து x ஐட்டத்தை செலக்ட் பண்ணுறது ncx. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்சிஎக்ஸ் இன்ட்டு பி பவர் எக்ஸ் இன்ட்டு கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். இங்கே பி வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், கியூ வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, இந்த எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 1 2 அப் டு எக்ஸெட்ரா என் ஃபைனைட்டாக இருக்குது பாருங்கள். அப்போ எத்தனை எக்ஸோட வேல்யூஸ் என் வரைக்கும் போடுறது, அந்த என்னது ஒரு பேராமீட்டர். ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பி. இந்த ரெண்டு தான் உங்களுக்கு பேராமீட்டர். என்ன தாண்டி போகிறது மீது எல்லாமே 0 அதர்வைஸ் இருக்கும். So any random variable which follows binomial distribution, இந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுற ஒரு ரேண்டம் வேரியபிளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைனாமியல் வேரியேட் சொல்லுவோம். அதை நோட்டேஷனை எழுதும்போது எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் என் அண்ட் பி இப்படி போடுவோம். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியும் அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி கூட எழுதுவாங்க. பி ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, கேபிட்டல் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி போடுறாங்க பாருங்கள். அதாவது which follows the binomial distribution xmp அப்படின்னு சொல்லுவாங்க. xmஓ இல்லை நீங்கள் இது n கூட வச்சுக்கலாம். என்ன பேராமீட்டர் சொல்கிறோம் இல்லையா, எக்ஸ் என்பி. ஸோ அப்போ இங்கே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்கிறோம்னா Q வந்து ஃபெயிலியர் சொன்னோம் இல்லைங்களா, அப்போ 1 மைனஸ் பின்னு வரும். எங்கெல்லாம் Q இருக்கோ அது 1 மைனஸ் பி. இப்போ இதனோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் மட்டும் கொடுக்குறேன் நான். ஏன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரிசல்ட் மட்டும் தான் தேவைப்படுது, கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிஷியன் எக்ஸாமுக்கு. ஸோ ரிசல்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலாம் ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் இதுக்கு முன்னாடி இந்த ரேண்டம் வேரியபிள் படிக்கும்போது நம்ம சொல்லியிருக்கோம். மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கோம், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஃபாலோ பண்ணி தான் இந்த ரிசல்ட் வருது. ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் mx of t equal to q plus p times e power t the whole power n. அப்போ q வந்து probability of failure, p வந்து probability of success into e power t the whole power n. ஸோ மீன் என்னன்னா n into p. அந்த n-யும் p-யும் தான் நம்ம என்ன சொல்கிறோம் பேராமீட்டர் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வந்து மீன். வேரியன்ஸ் வந்து n into p into q. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் npq. இப்போ மோட் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா இஸ் தட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் பி ஆஃப் எக்ஸ் இஸ் மேக்ஸிமம். எதனோட ப்ராபபிலிட்டி வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போ n is known as the degree of the binomial distribution. இந்த parameter n-க்கு என்ன பேருன்னா degree of the binomial distribution. இப்போ summation p of x எல்லா probability function இருக்குல்ல, எல்லா probability நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 1 வரணும் நமக்கு தெரியும். ஏற்கனவே என்ன PDF probability density function discrete typeல சொல்லியிருக்கோம். probability of all random variable இருக்கு இல்லையா, அந்த random variableோட values ஒரு வேல்யூக்கு ஒரு probability இருக்கும். அந்த total probability equal to 1ன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ சிக்மா x equal to 0 to n pxனா இந்த p of xக்கு பதிலாக இந்த probability mass function for binomial distribution இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சம்மேஷன் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த binomial series expansion கிடைக்கும், which is nothing but q plus p the whole power n. probability plus success என்னோட probability ஆட் பண்ணால் ஒன்று நமக்கு தெரியும். ஸோ 1 power n சிம்பிளாக 1. ஓகே, ஸோ let us suppose that n trials constitute an experiment, then if this experiment is repeated n times, அதாவது small n trial இருக்கு, இது capital n times repeat பண்ணுறாங்க, 10 வாட்டி திருப்பி ட்ரை பண்ணுறாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா the frequency function of a binomial distribution தான் f of x சொல்லுவோம். ஸோ அப்போ capital n times அந்த probability mass function மல்டிபிள் பண்ணுறது. ஸோ இங்கே கேபிட்டல் n வரும். அந்த n ட்ரையல்ஸை கேபிட்டல் n டைம் வந்து ரிப்பீட் பண்ணுறது, எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணுறாங்களோ அத்தனை வாட்டி வர்றது. ஓகே, ஸோ அப்போ பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல நமக்கு வரும்போது q plus p the whole power n சொல்கிற மாதிரி இங்கே கேபிட்டல் n டைம்ஸ் q plus p the whole power n கிடைக்கும். இப்போ ஃபிசிக்கல் கண்டிஷன் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ எந்தெந்த கண்டிஷனில் இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஈச் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் n இஸ் ஃபைனட். அப்போ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஸ்மால் n சொல்கிறோம் இல்லையா, அது ஃபைனட்டாக இருக்கணும். Each trial results in two exhaustive and mutually disjoint outcomes termed as success and failure. ஏன்னா நமக்கு அது ஒன்று நடக்கும்போது இன்னொன்று நடக்காது, அது ரெண்டுத்தோட ப்ராபபிலிட்டி மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் நம்ம சொல்கிறோம். இந்த டிஸ்ஜாயிண்டாக இருக்கிறது சக்ஸஸ், அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் ஆட் பண்ணால் 1 கிடைக்குது. p + q = 1 சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த கண்டிஷனை கண்டிப்பாக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே போல் த ட்ரையல்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். ஸோ ஒவ்வொரு ட்ரையலும் வந்து இண்டிபெண்ட். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பண்ணியிருக்கோம், அடுத்து ஒரு ட்ரையல் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே இண்டிபெண்ட் தான். அதே போல் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ஃபார் ஈச் ட்ரையல், ஒவ்வொரு ட்ரையலும் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் p வந்து கான்ஸ்டன்ட் தான். த ட்ரையல் சாட்டிஸ்ஃபைங் த அபவ் கண்டிஷன், இந்த 3 கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு விட்டுருங்க, மீது இது 3. அதாவது ஒவ்வொரு ட்ரையலும் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்டாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ட்ரையலும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ஃபார் ஈச் ட்ரையல் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் p-ஆக இருந்துச்சுன்னா நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெர்னோலி ட்ரையல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ மொமெண்ட் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம். மொமெண்ட்னு நம்ம சொல்லும்போது மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ μ1 டேஷ் வந்து np, μ2 டேஷ், μ3 டேஷ், μ4 டேஷ்க்கான வேல்யூலாம் நம்ம கொடுத்துருக்கோம். பட் நமக்கு இதெல்லாம் அவ்வளோ தேவை கிடையாது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது μ1 டேஷ் வந்து மீன் np ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்து சென்ட்ரல் மொமெண்ட் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா μ2, இதுதான் வேரியன்ஸ் npq. இப்போ μ3 μ4ஓட வேல்யூ ஏன் கொடுத்துருக்கேன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அண்ட் கட்டாசிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதனோட வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ மீன் வந்து np ஞாபகம் வச்சுக்கோங்க, μ2 வந்து npq, இது வந்து சென்ட்ரல் மொமெண்ட், இது வந்து மொமெண்ட் அபவுட் மீன் இது ஆக்சுவலாக. ஸோ μ3 வந்து npq இன்ட்டு q மைனஸ் p, μ4 வந்து npq டைம்ஸ் 1 + 3 டைம்ஸ் n - 2pq. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து 2 இருக்குது இல்லையா, நமக்கு β1 இருக்குது, γ1 இருக்குது. ஸோ β1க்கு என்ன ஃபார்முலானா μ3 ஸ்கொயர் பை μ2 கியூப். அப்போ μ3 ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணுறோம், டிவைடட் பை μ2 கியூப், இதை கியூப் பண்ணோம். அதை சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் தான் இது உங்களுக்கு. ஸோ 1 - 2p the whole square by npq. இந்த ரிசல்ட் வந்து நம்ம பின்னாடி ஒரு ஒன் வேர்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இது யூஸாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் எப்போ 0 வரும்னு பாருங்களேன். இந்த ப்ராபபிலிட்டி பிக்கு பதிலாக 1/2 போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 2 கேன்சல் ஆகிட்டு 1 - 1 0 வந்துடும். அப்போது இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் ஃபார் த பெர்னாலி வந்து 0வாக இருக்கும். எப்போ அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து 1/2 இருக்கும்பொழுது. ஓகே, ஸோ β1 இது வருதுன்னா அப்போ γ1 இதனோட ஸ்கொயர் ரூட் வரும். ஸோ 1 - 2p by root of npq. அதே போல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டாசிஸ் வந்து β2 பார்த்தீங்கன்னா μ4 by μ2 ஸ்கொயர். ஸோ μ4 இங்கே இருக்கு இல்லையா, இது போட்டிருக்கோம், டிவைடட் பை μ2வை ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 + 1 - 6pq டிவைடட் பை npq. ஓகே, ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 1 - 6, ஸோ இந்த +3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3. ஸோ β2 -3, இந்த ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் γ2. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ γ2 = β2 -3, which is nothing but 1 - 6pq by npq. ஓகே, ஸோ the coefficient of kurtosis. Characteristic function of the binomial distribution என்னென்னா, இந்த உங்களுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்னென்னா q +
p times e power t the whole power n. ஸோ இதிலிருந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வரும்போது இந்த e power t னா இங்கே e power it வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. q plus p times e power it the whole power n. இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதே போல் ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டல் p of s நமக்கு என்ன வரும்னா ps plus q the whole power n. எல்லாமே இது மூணுத்துலையுமே பார்த்தீங்கன்னா q plus தான் இருக்குது. இங்கேயும் q plus தான். இதில் இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனில் e power t க்கு பதிலாக s ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கிடச்சிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் q plus ps the whole power n தான் ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பைனாமியல் ரேண்டம் வேரியபிள் பார்க்க போகிறோம். அப்போ x1 x2ன்றது வந்து 2 இண்டிபெண்டன்ட் பைனாமியல் ரேண்டம் வேரியபிள் வித் பேராமீட்டர். ஜென்ரலாக x ஃபாலோஸ் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பேராமீட்டர் n&pன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டு இண்டிபெண்டன்ட் பைனாமியல் ரேண்டம் வேரியபிள் எடுக்கும்போது x1க்கான பேராமீட்டர் n1pன்னு எடுக்கிறோம், x2க்கு வந்து n2p எடுக்கிறோம். தென் x1 plus x2 வந்து இஸ் எ பைனாமியல் ரேண்டம் வேரியட் வித் பேராமீட்டர் n1 plus n2 and p. அதாவது இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து ரெண்டு இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளுக்கும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அதோட அடிஷனும் வந்து என்னவா இருக்கும் பைனாமியல் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். Additive property can be generalized for more than two independent binomial random variable with the same probability of success. இது ரெண்டு ரேண்டம் வேரியபிள் தான் இல்லை, நீங்கள் n ரேண்டம் வேரியபிள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் என்னவா இருக்கும் ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் சேம் அந்த pனா p தான் இருக்கணும். ஓகே, சப்போஸ் டிஃப்ரெண்ட் ப்ராபபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். x1 x2 வந்து 2 இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் இருக்கு. x1 x2 are 2 independent binomial random variable இருக்கு with parameter n1 p1 and n2 p2. ரெண்டுத்துல different probability இருக்கு, probability of success இருக்கு அப்படின்னா addition வந்து cannot be a binomial random variable. ஸோ அந்த வேர்டிங்கில் கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருக்க பாருங்க, sum of two independent binomial random variable with a different probability of success. இந்த p different வேல்யூவா இருந்துச்சுன்னா is not a binomial random variable. ஸோ இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியன்ஸ் வந்து என்பிக்யூன்னு சொல்கிறோம். இதில் n into p வந்து உங்களுக்கு என்னது மீன். ஸோ மீன் டைம்ஸ் க்யூன்னு இருக்கு இல்லையா, அப்போ வேரியன்ஸ் வந்து இஸ் லெஸ் தென் மீன். ஏன் லெஸ் தென் சொல்கிறோம் அப்படின்னா இந்த க்யூவோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் 0 and 1. ஸோ அதனால் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஆல்வேஸ் வேரியன்ஸ் லெஸ் தென் மீன். சப்போஸ் இப்போ ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு வேரியன்ஸும் மீனும் கொடுத்துருக்காங்க, இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுமா இல்லையான்னு கேட்குறாங்கன்னா வேரியன்ஸ் வந்து லெஸ் தென் மியூவா நீங்கள் செக் பண்ணால் போதும். வேரியன்ஸ் லெஸ் தென் மியூவா இருந்துச்சுன்னா the given distribution follows the binomial distribution. இல்லைன்னா which is not follow the binomial distribution நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இது ப்ராப்ளம் வரும்போது நம்ம ப்ராப்ளத்தில் பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம். ஸோ மோட் ஆஃப் a binomial distribution, இப்போ x follows binomial distribution with probability n and p கொடுத்துருக்காங்க. மோடுனா என்னன்னா வேல்யூ ஆஃப் x when the probability is maximum. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா n plus 1 into p, p வந்து probability of success, n plus n வந்து the number of trial, அதோட 1 ஆட் பண்ணுங்க, into p மல்டிபிள் பண்ணுங்க, கிடைக்கிற ஆன்சர் ஒரு இன்டீஜராக இருந்துச்சுன்னா தென் அந்த மோடு என்னவா இருக்குன்னா m and m minus 1. சப்போஸ் இந்த n plus 1 times p மல்டிபிள் பண்ணுற ஆன்சர் இன்டீஜராக இல்லை அப்படின்னா அப்போ இன்டீஜர் இல்லைன்னா ஃப்ராக்ஷனில் வருதுன்னு அர்த்தம். அதில் ஹோல் நம்பர் ப்ளஸ் ஒரு ஃப்ராக்ஷன் வரும் இல்லையா, அந்த ஹோல் நம்பர் m இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மோடாக இருக்கும். அப்போது இன்டீஜராக இருந்தால் ரெண்டு மோடாக இருக்கும், m and m minus 1ன்றது ஒரு மோடாக இருக்கும். இந்த n plus 1 times p வந்து இட்ஸ் நாட் அன் இன்டீஜர், பட் இது வந்து ஹோல் நம்பர் ப்ளஸ் ஒரு ஃப்ராக்ஷன் ஒமிட் பண்ணிவிட்டு அந்த ஹோல் இன்டெக்ரல் பார்ட் மட்டும் எடுக்கிறோம், ஹோல் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அதை மட்டும் எடுக்கும்போது அதுதான் நமக்கு மோடாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். அதே போல் a random variable x is defined to have a hypergeometric distribution if the discrete density function, discrete type தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இந்த hypergeometric distribution வந்து discrete type. probability of x equal to x, ஹைப்பர்ன்றதால h of அந்த வேரியபிள் வந்து x. இங்கே வந்து பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் N கேபிட்டல் M ஸ்மால் n இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா MCXன்னு அர்த்தம். இது இந்த ப்ராக்கெட் போட்டு எழுதுறது MCX, எம்லேருந்து எக்ஸ் செலக்ட் பண்ணுறது. அப்புறம் இந்த n minus m c n minus x டிவைடட் பை கேபிட்டல் NC n. இந்த k varies from 0 1 to etc. minimum of small n and capital M 0 otherwise. இப்போ கேபிட்டல் Nன்றது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், கேபிட்டல் M வந்து இஸ் பாசிட்டிவ் இன்டீஜர், m விட அதிகமாக போகக்கூடாது. ஓகே, அண்ட் n is a positive integer and it is at most capital N. இது எப்போ நமக்கு வரும் அப்படின்னா when the population is finite and the sampling is done without replacement. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி ஈவெண்ட் இஸ் ஸ்டொகாஸ்டிக்கலி டிபெண்ட் ஆல்தோ ரேண்டம், தென் த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இஸ் ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்ணுறோம், ஃபைனைட் பாப்புலேஷனில் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு என்னவா இருக்குன்னா ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் எது பெராமீட்டர் அப்படின்னா கேபிட்டல் என்னும் எம்மும், கேபிட்டல் எம்மும் தான் உங்களுக்கு பெராமீட்டர்ஸ். அப்போ ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு மீன் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஸ்மால் n இன்ட்டு கேபிட்டல் M பை கேபிட்டல் N.
வேரியன்ஸ் வந்து கேபிட்டல் N கேபிட்டல் M இன்ட்டு N மைனஸ் M இன்ட்டு கேபிட்டல் N மைனஸ் ஸ்மால் n டிவைடட் பை கேபிட்டல் N ஸ்கொயர் இன்ட்டு N மைனஸ் 1. ஓகே, இந்த ஸ்மால் n இங்கே ஒன்று தான் வந்து, இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர், அதுதான் வேரியன்ஸ். ஸோ அப்ராக்சிமேஷன் டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணால் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக வரும். எப்போ அப்படின்னா, இந்த கேபிட்டல் N டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் ஆகும். இந்த M பை N பார்த்தீங்களா, இந்த கேபிட்டல் M பை Nக்கு பதிலாக P போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பிரஷன் N இன்ட்டு P வந்துடும் இல்லையா, இது வந்து மீன் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ கேபிட்டல் M டிவைடட் பை N வந்து டென்ஸ் டு P ஆகும், அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ஆகும். கேபிட்டல் N வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு வந்துச்சுன்னா நமக்கு இந்த ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்னவா ரெடியூஸ்ட் ஆகுது அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஏர்னில் வந்து N பால்ஸ் இருக்குது. ஒரு 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 பாக்ஸில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்களேன், அதில் கேபிட்டல் N பால்ஸ் இருக்குது. கேபிட்டல் N பாலில் 2 கலர் ஆஃப் பால் இருக்குது. அதில் கேபிட்டல் M பால்ஸ் வந்து ஒயிட் பால் இருக்குது அப்படின்னா, ரிமைனிங் Nலேருந்து M ஒயிட் பால் கழிச்சா மீதி இருக்கிறது ரெட் பால். அப்போ N மைனஸ் M வந்து ரெட் பால். இப்போ கேபிட்டல் N பால்லேருந்து ஸ்மால் n பாலை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் எத்தனை ஒயிட் பால் இருக்கலாம், எத்தனை ரெட் பால் இருக்கலாம் அப்படின்னு எடுக்கிறோம். அந்த ஒயிட் பால் கிடைக்கிறது தான் நம்ம ரேண்டம் வேரியபிள் X எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ X ஒயிட் பால் கிடைக்குதுன்னா ரிமைனிங் N மைனஸ் X ரெட் பால் கிடைக்கும். Suppose draw a sample of n ball, small n ball at random without replacement. Replacement பண்ணாம நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, the probability of getting x white ball out of n, இந்த nல x white ball கிடைக்கணும், x வந்து less than n இருக்கும் அப்படின்னா, அப்போ x ball ட்ரா பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி, இந்த x white ball எதுலேருந்து கிடைக்கும், m white ball இருந்தால் x நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த செலெக்ஷன் பண்ணுறதுக்கான நம்பர் ஆஃப் வேவ் வந்து கேபிட்டல் MCX, அதுதான் இந்த ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்கேன். ஸோ அதே போல் ரிமைனிங் ரெட் பால் எங்கிறது நமக்கு கிடைக்கும், இந்த N மைனஸ் எக்ஸ் ரெட் பால் வந்து இந்த கேபிட்டல் N மைனஸ் M ரெட் பால்லேருந்து தான் செலக்ட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த N மைனஸ் M C N மைனஸ் எக்ஸ், அதுதான் இப்போ ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ ஃபேவரபிள் கேசஸ் அப்படின்னா நம்ம ஒயிட் ரெட் இது ரெண்டுமே தான் எடுத்திருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தான் ஃபேவரபிள் கேசஸ், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ். அப்போ ஃபேவரபிள் கேசஸ் எடுக்கும்போது MCX இன்ட்டு N மைனஸ் M C N மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ டோட்டல் கேஸ் என்ன அப்படின்னா, டோட்டலாக கேபிட்டல் N பால்லேருந்து ஸ்மால் n பாலை செலக்ட் பண்ணுறோம். அப்போ NCN, அதுதான் இந்த டோட்டல் கேஸ் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அப்போ ப்ராபிலிட்டி என்ன வரும் அப்படின்னா, ஃபேவரபிள் கேசஸ் பை டோட்டல் கேஸ் இல்லையா, இதுதான் ஃபேவரபிள் கேசஸ். அப்போ நியூமரேட்டரில் அது வரும், டினாமினேட்டரில் இது வந்துடும். ரைட், இந்த கே வந்து மினிமம் ஆஃப் ஸ்மால் n கேபிட்டல் M. இப்போ இந்த ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஹைப்பர் ஜியோமெட்ரிக் மாடல் இஸ் யூஸ் டு எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் ஃபிஷ் இன் ஏ லேக். அதாவது இந்த லேக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் கொஞ்சம் மீனை பிடிச்சிட்டு அதுக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு மார்க் பண்ணி திருப்பி விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி ஒரு கொஞ்சம் காலம் கழிச்சு, இல்லை இப்போ ஒரு 3 மாதம் பீரியட் கேப்பில் திருப்பி பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிடிக்கும் பொழுது அங்கே மார்க் பண்ண அந்த ரெட் மார்க் பண்ண மீன் கிடைக்கிறதுக்கும் மார்க் பண்ணாமல் மீன் கிடைக்கிறதுக்கான அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாடல் வந்து ஹைப்பர் ஜியோமெட்ரிக் மாடலை ஃபாலோ பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு அண்ட் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிசிசிஸ்ட். அவர் இயற்பியல் அண்ட் கணிதவியலாளர். ஓகே, ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சைமன் டெனிஸ் பாய்சன். 1837 இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. A random variable x is said to follow a Poisson distribution if it assumes only non-negative value. அப்படின்னா only positive value. அப்போ 0 to etc. போயிட்டே இருக்கிறது. And its probability mass function is given by probability of x comma lambda, probability of x equal to x such that e power minus lambda into lambda power x by x factorial, where x varies from 0, 1 to up to etc. போயிட்டே இருக்கும். etc. இது போயிட்டே இருக்கிறது. அப்புறம் இந்த lambda வந்து பாசிட்டிவ், greater than 0, 0 otherwise. The lambda தான் parameter. அப்போ x follows the Poisson distribution. நாம் என்ன சொல்கிறோம், இப்படி எழுதலாம், x follows p of lambda. probability of lambda னா அது Poisson distribution. அந்த p வந்து Poisson ரெப்ரசன்ட் பண்ணுது, Poisson distribution அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன வரும்னா, கேபிட்டல் f of x னா probability of x less than or equal to x இல்லையா. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா சமேஷன் r equal to 0 to x. ஏன்னா இது டிஸ்கிரிட் டைப் தானே, 0, 1, 2 போயிட்டே இருக்கும். அப்போ 0லேருந்து எக்ஸோட ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ e பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா பவர் எக்ஸ் பை, இங்கே எக்ஸ்னா இங்கே ஆர் எடுக்கிறோம், இங்கே ஆரோட வேரியேஷன் தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ e பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியல். இதுதான் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் கொடுக்குறது. இப்போ ரிமார்க் பாருங்க, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அக்கர்ஸ் வேர் தெர் ஆர் ஈவெண்ட் விச் டினோட் occur as outcome of a definite number of trials of an experiment, but which occur at random point of time and space, wherein our interest lie only in the number of occurrence of the event, not in its non-occurrence. For example, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஹைவே எடுத்துக்கோங்களேன், ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சதுக்காக சொல்கிறேன்.
ஒரு குறிப்பிட்ட ஹைவேல இப்போ ஒரு மாசத்துல வந்து எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்ல ஒரு 10 ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ஆக்சிடென்ட்டும் எல்லா டைமும் ஒரே நேரத்துல நடந்திருக்காது. வேற வேற டைம் பீரியட்ல நடந்திருக்கலாம். பட் எப்ப வேணாலும் நடந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம நடக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா நம்ம இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம எத பத்தி பேசுறோம் அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஈவெண்ட்ட தான் எடுக்கிறோம். நடக்காத ஈவெண்ட்ட பத்தி நம்ம பேசுறது கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் குடுக்குறேன் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்பர் ஆஃப் டெத்ஸ் ஃப்ரம் எ டிசீஸ். ஒரு டிசீஸால இருக்கிற நம்பர் ஆஃப் டெத்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறவங்க, இல்ல கேன்சரால இறக்குறவங்க, இல்ல பாம்பு கடிச்சு இறக்குறவங்க அந்த மாரினா, இந்த பாம்பு கடிச்சு இறக்குறது எப்பவுமே நடக்கிறது கிடையாது. எப்பயோ நடக்கும். கரெக்ட்? அதேபோல ஹார்ட் அட்டாக்ல இறக்குறது, கேன்சர்ல இறக்குறதுலாம் டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் நடக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ரேஷியோலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? அதனால இந்த பேண்டமிக் பீரியட்ல நடக்குது பார்த்தீங்களா, இந்த மாரி பெருந்தொற்று காலத்துல நடக்கிற இறப்புகள்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்க கூடாது. ஸோ அந்த மாரி இருக்கிற நம்பர் ஆஃப் டெத்ஸ் பத்தி பேசும்போது அது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ அதுல பாம்பு கடிச்சு இறக்குறவங்க சதவிகிதம் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கும். ஃபுல்லா மொத்தமா நம்ம நம்ம ஊர்லயோ, இல்ல நம்ம நாட்டிலயோ எடுக்கும்பொழுது. ஆனா அது நடக்குது இல்லையா? எங்கேயோ 1, 2 கேஸாவது நடக்குது இல்லையா? அந்த நடக்கிற கேஸ் பத்தி தான் நம்ம பேசுறோம். நடக்காத கேஸ் பத்தி நம்ம பேசுறது கிடையாது. பாம்பு கடிச்சு பொழைச்சவங்களும் இருப்பாங்க. பாம்பு எல்லாரையும் கடிக்கிறதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பேர் ரொம்ப ரேஷியோ கம்மியா தான் இருக்கும். இப்ப வயல்ல வேலை செய்றவங்க, காட்டுல வேலை செய்றவங்க, அவங்க தான் இந்த பாம்பால கடிபடுறாங்க. மற்றவங்க நகரத்துல இருக்கிறவங்களோ, இல்ல கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் பாம்பு கடிச்சு இறக்குறது கிடையாது. பாம்பு கடிபடுறதும் கிடையாது. ஸோ அந்த ரொம்ப ரேர் கேஸஸ் ஆனா நடக்குது இல்லையா? அத பத்தி பேசுறது தான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அதேபோல நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக் அட் ஈச் பேஜ் ஆஃப் எ புக். ஒரு புக் பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா, எல்லா புக்லயும் உங்களுக்கு எரர் இருக்காது. ஏன்னா அங்க ஏற்கனவே ப்ரூஃப்லாம் பார்த்து தான் ஒரு புக்க பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்ப எங்கேயாவது பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குன்னா, அது ரொம்ப கம்மியா தானே இருக்கும். ஆனா கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துலயாச்சும் ஒரு பிரிண்டிங் எரர் இருக்கும்ல. அந்த இருக்கிறத பத்தி பேசுறது தான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அதேபோல நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் மெட்டீரியல் இன் எ பேக். இப்போ ஒரு பேக் ஆஃப் என்ன சொல்றது? ஒரு பேக் ஆஃப் பிளேட் பாக்கெட் எடுத்துக்கோங்களேன். பிளேட் பாக்கெட்ஸ் வருது. அதுல வந்து டிஃபெக்டிவா இருக்கிறதுனா, அந்த மொன மழுங்கி போயிருக்கிறது, இல்ல ஊசி வாங்குறோம். தையல் தைக்கிற அந்த ஊசி வாங்குறது. ஒரு பேக்ல வந்து டிஃபெக்ட் ஐட்டம் கம்மியா இருக்கிறது. இதேபோல நீங்க குண்டூசி வாங்குறீங்க. சில குண்டூசி மட்டும் ஒழுங்கா குத்தாம இருக்கும். அது டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ். அந்த மாரி நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம் இன் எ பேக் இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். ரேர் கேஸஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிறது தான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். த எமிஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகிள்ஸ். இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து வெளிவர்றதுன்றது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் நடக்கிறது கிடையாது. பட் அந்த அந்த மாரி எமிஷன் நடக்குது இல்லையா? ஸோ அத பத்தி பேசுறது தான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆக்சுவலா என்னன்னா, லிமிட்டிங் ஃபார்ம் ஆஃப் எ பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் த ஃபாலோயிங் கண்டிஷன். ஆக்சுவலா அந்த பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துன்னா, x = 0, 1 அப் டூ எக்ஸெட்ரா n ஸ்டாப் பண்ணுவோம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப் டூ எக்ஸெட்ரா இன்ஃபினிட் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன நம்ம லிமிட் பண்ணா நமக்கு பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்காது. என்ன கேஸ் அப்படின்னு பார்க்குறோம். இல்ல பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குது. ஓகே. ஸோ இங்க பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ் எ லிமிட்டிங் ஃபார்ம் ஆஃப் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன். என்ன கேஸ்ல லிமிட் பண்றாங்க அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்க. த நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ரொம்ப லார்ஜ். பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனே நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ரொம்ப இன்ஃபினிட் வரைக்கும் போகுது அப்படின்னா, அந்த ஒரு கேஸும், ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் இப்போ நம்ம ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா, அதோட ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ரேர் கேஸஸ் தான் இல்லையா? ரொம்ப கம்மியா இருக்கிறது. P டென்ஸ் டூ 0 இப்போ 0.1, 0.2 அந்த மாதிரி ரொம்ப கம்மியா இருக்குது. P டென்ஸ் டூ 0. அப்புறம் n இன்ட்டு P ஈக்குவல் டு லாம்டா இருக்குது இல்லையா? அது ஃபைனட்டா இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் இருந்துச்சுன்னா, அந்த பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஓகே. ஸோ ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் த மொமெண்ட் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் mu r plus 1, அதாவது மொமெண்ட் அபவுட் மீன் இது ஆக்சுவலா. திஸ் இஸ் ஈக்குவல் டு r lambda times mu r minus 1 plus lambda times differentiation with respect to lambda of mu r. So mgf of Poisson distribution என்னன்னு பார்த்தீங்கன்னா, mx of t equal to e power lambda times e power t minus 1. இந்த lambda தான் Poisson distributionல இருக்க ஒரே ஒரு parameter. lambda only one parameter. So Poissonல நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மீனும் வேரியன்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் வந்து லாம்டா, செகண்ட் மொமெண்ட் வந்து லாம்டா ஸ்கொயர் பிளஸ் லாம்டா. இப்போ வேரியன்ஸ் வந்து mu1 dash minus mu1 dash the whole square போட்டு இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? லாம்டா கிடைக்குது. அப்போ மீனும் வேரியன்ஸும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஈக்குவலா இருக்குதுன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அண்ட் கர்டாசிஸ் பேசுறதுக்காக இந்த mu3 mu4 ஓட வேல்யூ கொடுத்துருக்கேன். mu3 லாம்டா, mu4 3 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் லாம்டா. ஸோ mu1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் mu1 கண்டுபிடிக்கிறோம், சாரி β1 கண்டுபிடிக்கணும். mu3 ஸ்கொயர் பை mu2 கியூப். ஸோ லாம்டா ஸ்கொயர் பை லாம்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 பை லாம்டா வரும். அப்போ γ1 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் β1 பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுக்கிறோம். ஸோ 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா. ஸோ β2 இது கட்டாசிஸ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா mu4 பை mu2 ஸ்கொயர். ஸோ mu4 டிவைட் பை mu2 ஸ்கொயர் நம்ம போடும்போது 3 + 1
ப்ளஸ் லேம்டா கிடைக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு காமா 2 என்ன கிடைக்குன்னா இந்த +3 வர மாதிரி தான் எப்பவுமே வரும். பீட்டா 2 -3 வந்துடும். அப்போ 1/λ கிடச்சிடும். அதுதான் உங்களுக்கு காமா 2. ஸோ அப்போ இங்கே பீட்டா 1 1/λ, காமா 1 வந்து 1/√λ, பீட்டா 2 வந்து 3 + 1/λ. Poisson distribution is always a skewed distribution as lambda tends to infinity. இப்போ lambda tends to infinity னா 0 வருது பாருங்க. skewness 0 வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து symmetric distribution வந்துடும். ஸோ இது இட்ஸ் ஆல்வேஸ் இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ பீட்டா 1 நமக்கு என்ன வருது 0 வருது. பீட்டா 2 என்ன வரும்னா 3 வந்துடும். ஏன்னா 1/λ lambda tends to 0 சாரி lambda tends to infinity 1/λ வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். இது 0னா பீட்டா 2 வந்து 3 வந்துடும். அப்போ பீட்டா 1 வந்து 0 வந்துடும். ஸோ அதனால் இது ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன். மோட் ஆஃப் எ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ லாம்டா வந்து இன்டீஜர் இல்லை அப்படின்னா அந்த லாம்டாவோட இன்டெக்ரல் பார்ட் ஹோல் நம்பர் பார்ட் மட்டும் எடுக்கிறது மோடு. சப்போஸ் லாம்டாவோட வேல்யூ இன்டீஜராக இருந்துச்சுன்னா 2 மோடு கிடைக்கும். லாம்டா -1ன்றது ஒன்று, லாம்டான்றது ஒன்று. பைனாமில் இதே போல தான் பார்த்தோம் இல்லையா. இன்டீஜராக இருந்தால் 2 மோடு கிடைக்கும். நாட் இன் இன்டீஜர்னா அந்த இன்டெக்ரல் பார்ட் மட்டும் ஒரு மோடாக கிடைக்கும். அதே போல தான் இங்கேயும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பாருங்கள். πx of t வந்து e⁻λ டைம்ஸ் e⁻it - 1. இதுவே மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்னா இங்கே ஐ இல்லாமல் வரும் உங்களுக்கு. ஸோ அதே போல் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் எல்லா கியூமுலன்ஸும் லாம்டா தான் இருக்கும். ஆல் கியூமுலன்ஸ் ஆஃப் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஈக்குவல் டு லாம்டா. ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஃபுல்லாக அதுதான் தேவைப்படுது. சப்போஸ் இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் எம் தான் மீன் எடுக்கிறோம், சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா, தென் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா, தென் m இன்ட்டு அதாவது மீன் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்ட்டு காமா 1 இன்ட்டு காமா 2. ஸோ m வந்து நம்ம மீன் சொல்லணும். மீன் ஆஃப் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லாம்டா. சிக்மா வந்து வேரியன்ஸ் லாம்டா தான். சாரி, சிக்மா ஸ்கொயர் வந்து வேரியன்ஸ், சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ இங்கே ரூட் லாம்டா வரும். காமா 1ஓட வேல்யூ வந்து 1/√λ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். காமா 2 வந்து 1/λ. ஸோ அப்போ எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 1 வருது. அப்போ இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா m இன்ட்டு சிக்மா இன்ட்டு காமா 1 இன்ட்டு காமா 2 ஈக்குவல் டு 1. So additive property of Poisson distribution. Sum of independent Poisson variate is also a Poisson variate. ரெண்டு Poisson variate ஆட் பண்ணால் அகைன் கிடைக்கிறதும் Poisson variate. இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், n டேர்ம்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது சிக்மா xiனா i varies from 1 to n. அப்போ x1ன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் Poisson variate, x2 x3 இதெல்லாம் போயிட்டு இருக்கும். x1ஓட பேராமீட்டர் வந்து lambda 1, x2க்கு வந்து lambda 2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட சம்மேஷன் இஸ் ஆல்சோ Poisson variate with parameter summation of all lambda I. அப்போ lambda 1 plus lambda 2 etc. வரும். இப்போ ரெண்டு மட்டும் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா x1 and x2 are independent random variable. x1 follows the Poisson distribution with parameter lambda 1. அதாவது இதனோட கான்வர்ஸ், இந்த additive property கான்வர்ஸ் x1 follows the Poisson distribution with the parameter lambda 1. x1 plus x2 follows the Poisson distribution with the parameter lambda 1 plus lambda 2 இருந்துச்சுன்னா then x2 is also follows the Poisson distribution with the parameter lambda 2. இந்த additive property கான்வர்ஸ் இது ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதுவே டிஃப்ரென்ஸ் ஆஃப் Poisson variate வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அ Poisson variate. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. The difference of two independent Poisson variate is not a Poisson variate. இப்போ ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன வரும் அப்படின்னா e⁻λ டைம்ஸ் s - 1. ஏன்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் நமக்கு இதில் என்ன வரும் அப்படின்னா mx of t ஃபார் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் e⁻λ டைம்ஸ் e⁻t - 1. இந்த e⁻tக்கு பதிலாக s ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். அடுத்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணார் பார்த்தீங்கன்னா டிமோர் எல்லாம் படிச்சிருக்கல அந்த மேத்தமெட்டிஷியன் தான். ஸோ 1733 ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன். ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வித் பேராமீட்டர் மியூ அண்ட் சிக்மா ஸ்கொயர். மியூ வந்து மீன், சிக்மா ஸ்கொயர் வந்து வேரியன்ஸ். ஸோ அதனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா f of x equal to 1/sigma times root of 2 pi into e power minus exponential, அதாவது e பவரில் இது ஃபுல்லாக வருது, minus of x minus mu the whole square by 2 sigma square. இந்த xோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா லைஸ் பிட்வீன் -infinity to +infinity. இந்த சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து greater than 0. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இதை நாம நார்மல் ரேண்டம் வேரியபிள் சொல்கிறோம். இப்போ நோட்டேஷனை எழுதும்போது எக்ஸ் ஃபாலோஸ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் மியூ அண்ட் வேரியன்ட் சிக்மா ஸ்கொயர்னு அர்த்தம். இதுவே z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனே ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறிடும். அப்போ மீன் 0 வந்துடும், வேரியன்ஸ் 1 வந்துடும். அதை எப்படி எழுதுறோன்னா z ஃபாலோஸ் n of 0 1 அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் 0
வேரியன்ஸ் 1 அப்போ மீன் 0 வேரியன்ஸ் 1 இருந்தாலும் அது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ அது இதனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா இருக்குல்ல, இதுக்கு பதிலாக தான் நம்ம இசட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இதில் போடும்போது மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2 வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அந்த 1 பை சிக்மா போயிடும். ஸோ ஃபை ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் 2 பை இன்ட்டு இ பவர் மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2 where z varies from minus infinity to infinity. இது வந்து probability density function of standard normal distribution. இப்போ moment density function ஒன்று நார்மல் பார்க்குறோம், சைட் பை சைடு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பார்த்துடலாம். ஸோ எம்எக்ஸ் ஆஃப் டி என்ன வரும்னா இ பவர் மியூ டி, இது ஃபுல்லாகவே இந்த எக்ஸ்பொனன்ஷியல் இ பவரில் தான் இது மொத்தமே இருக்குது. இ பவர் மியூ டி ப்ளஸ் டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் பை 2. இப்போ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக மீன் 0, இப்போ மியூ 0 ஆகிடும், இந்த டேர்ம் போயிடும், சிக்மா ஸ்கொயர் 1 ஆகிடும். அப்போ என்ன இருக்கும் இ பவர் டி ஸ்கொயர் பை 2. ஸோ அதுதான் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதே போல் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்ன வரும்னா இந்த இடத்துல இங்கே மியூக்கு பதிலாக ஐ மியூ டீன் வரும், இங்கே மைனஸ் வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. இது எக்ஸ்பொனன்ஷியல் இ பவர் எழுதலாம், இல்லை எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் போட்டு ப்ராக்கெட் போட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அதே போல் அதுக்கு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மியூ 0வும் வேரியன்ஸ் வந்து 1ம் போட்டிங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன வரும்னா இ பவர் மைனஸ் டி ஸ்கொயர் பை 2. அதே போல் நார்மல் ரேண்டம் வேரியபிள் ஃபாலோஸ் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருக்கும். அப்போ x1 follows the normal distribution with mean mu1 and variance sigma 1 square. x2 follows the normal distribution with mean mu2 variance sigma 2 square இருந்துச்சுன்னா the addition of independent random variable is also a normal random variable with mean என்னவா இருக்குன்னா இது ரெண்டுத்தோட addition mu1 plus mu2 and variance வந்து sigma 1 square plus sigma 2 square. அதே போல் டிஃப்ரென்ஸும் சொல்லலாம், பட் டிஃப்ரென்ஸ் வரும்போது உங்களுக்கு என்ன வரும்னா வேரியன்ஸ் மாறாது, மீன் மட்டும் தான் மாறி இருக்கும். ஸோ x1 minus x2 is also a நார்மல் ரேண்டம் வேரியபிள் வித் மீன் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் வேரியன்ஸ் வந்து அடிஷன் தான் இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ இண்டிபெண்டன்ட் நார்மல் வேரியட் இஸ் ஆல்சோ ஏ நார்மல் வேரியட். ஸோ அடிஷனும் நார்மலாக இருக்கும், சப்ராக்ஷனும் நார்மலாக இருக்கும், பட் மீனில் மட்டும்தான் அடிஷன் சப்ராக்ஷன் வரும், வேரியன்ஸில் மாறாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து n இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எனி கான்ஸ்டன்ட் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். a1 x1 + a2 x2, அதாவது x1 எக்ஸெட்ரா xn வந்து இண்டிபெண்ட் நார்மல் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா தென் a1 x1 + a2 x2 + எக்ஸெட்ரா an xn இஸ் ஆல்சோ a நார்மல் ரேண்டம் வேரியபிள் வித் மீன் என்னவா இருக்குன்னா a times mu1 + a2 times mu2 + எக்ஸெட்ரா an times mu1, a1 square sigma 1 square plus a2 square sigma 2 square plus etc plus an square sigma n square. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வேரியன்ஸோட ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி தான் இது வந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சேம் திங் சமேஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இவ்வளோ பெருசாக எழுதுறது பதில் சமேஷனாக சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதலாம். சமேஷன் வேரிஸ் ஃப்ரம் இங்கே ai mu i எழுதும்போது i வேரிஸ் ஃப்ரம் 1 to n. எங்கெல்லாம் சமேஷன் போகிறீங்களோ அது i வேரிஸ் ஃப்ரம் 1 to n போட்டுக்கோங்க. இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு பெல் ஷேப்டு கர்வாக இருக்கும். இந்த சென்ட்ரல் தான் மீன் இருக்கும், x ஈக்குவல் டு மியூன்னு நம்ம சொல்லுவோம். இதில் மீன், மீடியன், மோட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் எல்லாமே கோயின்சைட் ஆகும். நம்மளோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிக்கும் போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், சிமெட்ரிக் தான் நமக்கு எப்போவுமே ஃபீஸிபிளாக இருக்கும். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம அடிக்கடி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவில் இருக்கும்போது நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனோட மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு மியூ. இப்போ இந்த பெல் ஷேப்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மியூன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம போடும்போது இது e பவர் 0 ஆகிடும். e பவர் 0 இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த எக்ஸ்பொனென்ஷியல் 0னா இது 1 ஆகிடும். ரிமைனிங் 1 by sigma times root of 2pi. ஸோ அதுதான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ when எக்ஸ் ஈக்குவல் டு மியூவாக இருக்கும்போது திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. அதே போல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்டாசிஸ் போடுறோம். ஸ்கியூனஸ் வந்து 0வாக இருக்கும், ஏன்னா சிமெட்ரிக் கர்வ் எப்போல்லாம் சிமெட்ரிக் கர்வாக இருக்கோ அப்போ ஸ்கியூனஸ் வந்து 0, கர்டாசிஸ் வந்து 3 இருக்கும். ஸோ β1 0, β2 3. ஸோ அதே போல் இங்கே கர்வ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கர்வ் எடுக்கும் பொழுது அதனோட டிஸ்ட்ரிபியூஷன் அதனோட ஏரியா பார்த்தீங்கன்னா 1ஆக இருக்கும். ஸோ பெல் ஷேப்டு கர்வ்னு சொல்லும்போது இப்படி சொல்லுவோம். இதுதான் சென்டர் பாயிண்ட், இங்கே தான் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு மியூன்னு சொல்கிறோம். இது ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இதனோட ஏரியா அண்டர் த கர்வ் வந்து 1ஆக இருக்கும். ஸோ இது ரெண்டு பார்ட்டாக பிரிக்கும்போது இந்த பக்கம் இருக்கிற ஏரியா வந்து இது 1/2, இந்த பக்கம் இருக்கிற ஏரியா வந்து 1/2. இது எக்ஸ் ஈக்குவல் டு மியூன்னு சொல்றதுக்கு பதிலாக இசட் ஈக்குவல் டு நம்ம சொல்லும்போது எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா சொல்லுவோம் இல்லையா, அப்போ இசட் ஈக்குவல் டு 0 இங்கே வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதே போல் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் இது அசிம்டோட்டாக இருக்கும். ஏன்னா இது அப்படியே அசிம்டோட்டுனா
டச் பண்ணாது, பட் போயிட்டே இருக்கும். இந்த கர்வுக்கு பேரலாக போயிட்டே இருக்கும். அப்படியே நெவர் டச் ஈச் அதர், தட் இஸ் கால் த அசிம்டோட். அப்போ ஒரு நார்மல் கர்வுக்கு அசிம்டோட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தான் அசிம்டோட்டாக இருக்கும். அதே போல் ரெண்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. x1 follows the normal distribution with parameter mu1 and sigma 1 square. x2 follows the normal distribution with parameter mu2 and sigma 2 square இருக்குது. இதில் mu1 equal to mu2 இருந்து அந்த sigma 1 less than sigma 2 இருந்துச்சுன்னா then the curve of n of mu1 sigma 2 is more peaked than the curve mu2 sigma 2. அப்போ first one வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னு அர்த்தம், more peaked than the second curve. அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட். எப்போல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட் சொல்கிறோமோ மீன் வந்து 0 அண்ட் வேரியன்ஸ் வந்து 1. அப்போ யூன்றது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்ற ஒரு ரேண்டம் வேரியபிள் ஆகும், வியை வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்யாகவும் எடுக்கிறோம். ஏற்கனவே ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டோம், addition and subtraction of two normal random variate is also a normal random variate நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த u வந்து என்ன ஃபாலோ பண்ணணும்னா அதுவும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும். அந்த இடத்துல நமக்கு மீன் கிடைக்கும்போது 0,2. ஏன்னா நமக்கு மீன் என்ன ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லும்போது எக்ஸும் ஒய்யும் ஃபாலோஸ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் 0 அண்ட் வேரியன்ஸ் 1. அடிஷன் சொல்லும்போது நமக்கு என்ன பார்த்தோம், மியூவை ஆட் பண்ணோம் இல்லையா, அப்போ 0 + 0னா 0 வந்துடும். வேரியன்ஸ் ஆட் பண்ணும்போது 1² + 1² 2 தான் வரப்போகுது. அகெயின் வி வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்தாலும் மீனோட டிஃப்ரென்ஸ் 0 - 0னா 0 தான் வரப்போகுது. வேரியன்ஸ் வந்து 1² + 1² is 2. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா இருக்கும். எப்போ ஒன்றா இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட்டாக இருந்துச்சுன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் போத் ஃபாலோ த சேம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் 0 அண்ட் வேரியன்ஸ் இஸ் 2. இப்போ ஏரியா ப்ராப்பர்ட்டி இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம் போடும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் இந்த எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் மியூ மைனஸ் சிக்மா டு மியூ ப்ளஸ் சிக்மா அப்படின்னா இந்த ப்ராபிலிட்டி இந்த கர்வ் வந்து இசட் வெரிஸ் ஃப்ரம் -1 to 1. ஸோ இந்த பெல் ஷேப்டு கர்வ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இங்கே இது இசட் 0னா இது -1 to +1. ஸோ இந்த ரீஜன் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஏரியா இதனோட ஏரியா என்ன அப்படின்னா 0.6826. சப்போஸ் -2 -2 இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா -2 to 2 எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இங்கே அது எப்படி வரும்னா மியூ -2 சிக்மா லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மியூ +2 சிக்மா. ஸோ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.9545 வரும். ஸோ அதே போல் மியூ -3 சிக்மா லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மியூ +3 சிக்மா இருக்குதுன்னா இசடோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் -3 and 3. ஸோ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.9973. ஸோ ஃபுல் கவ் டோட்டல் ஏரியா நம்ம சொல்லும் போது 1ன்னு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்க்ரீட் கண்டினியூஸ் ரெண்டு டைப்புமே இருக்குது. ஸோ டிஸ்க்ரீட்டில் இருக்குது அப்படின்னா அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 1 to n இருக்கும். அதோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/n, வேறு எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 1 to 3 அப் டு எக்ஸெட்ரா n 0 அதர்வைஸ். இதில் வந்து nன்றது தான் பேராமீட்டர், n டேக்ஸ் ஆல் த பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ இந்த டிஸ்க்ரீட் டைப் இது எப்போ அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிமெட்ரிக் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இதில் எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தாலும் எல்லா பாயிண்ட்டுக்கும் அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க, நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து நம்ம எக்ஸ் தான் ரேண்டம் வேரியபிள் வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹெட்டு நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் என்ன கிடைக்கலாம், ஒன்று 0 கிடைக்கலாம் இல்லை 1 கிடைக்கலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா there is no head which means tail கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2, ஏன்னா ஒரே ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1னா ஒரு ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2 தான். பாருங்கள் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்குது. இது ரெண்டு ஈவெண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. அதே போல் ஒரு டையை த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டோட்டலாக 1 2 3 4 5 6 இருக்கும், சாம்பிள் பாயிண்ட் 6 இருக்கும். 1 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/6, 2 கிடைக்கிறதுக்கும் 1/6 தான். அது எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதோட ப்ராபபிலிட்டி வந்து 1/6. ஸோ இந்த மாதிரி வரதை நம்ம என்ன சொல்கிறோம், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். திஸ் இஸ் ஃபார் டிஸ்க்ரீட் டைப். ஸோ இந்த டைப்பில் இருக்கும்போது மீன் என்ன ஃபார்மில், ஏன்னா இது ஒரே ஒரு சிங்கிள் பேராமீட்டர் தான் இருக்குது, n இருக்குது. ஸோ மீன் என்னன்னா n + 1/2, வேரியன்ஸ் வந்து n + 1 டைம்ஸ் n - 1 டிவைடட் பை 12. மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் mx of t வந்து e⁻t டைம்ஸ் 1 - e⁻nt. இந்த n வந்து பேராமீட்டர், அந்த கொஷனில் கொடுத்துருக்க அந்த பேராமீட்டர், டிவைடட் பை n டைம்ஸ் 1 - e⁻t. இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இங்கே ntயும் இங்கே tயும் இருக்குது. திஸ் இஸ் ஃபார் discrete uniform distribution. இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்போ டிஸ்க்ரீட் பார்த்த மாதிரி அடுத்தது கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இன்னொரு நேம் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ பார்க்குறது கண்டினியூஸ் டைப். கண்டினியூஸ் டைப் சொல்லும்போது இன்னொன்று ஓப்பன் இன்டர்வல் ஏபி சொல்கிறோம், வேறு ஏபி போத் ஆர் லை பிட்வீன் -∞ to +∞. அப்போ அதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா
1 by b minus a if a less than x less than b, 0 otherwise. இந்த a, b ரெண்டுத்தை தான் நம்ம parameterன்னு சொல்கிறோம். இது எழுதும்போது x follows uniform distribution கேபிட்டல் U இல்லை இந்த U கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்காங்க, u of ab எழுதுறாங்க. சில டைம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறதால x follows ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் r of ab, எது மென்ஷன் பண்ணாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது டயக்ராமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஏபி இருக்கும்போது எது எடுத்தாலும் அதோட வேல்யூ வந்து 1 by b minus ஏவாக தான் இருக்கும் அந்த இன்டர்வலில். ஏ டு பியில் நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தாலும் அதனோட ஃபங்க்ஷன், அதனோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 1 by b minus ஏவாக இருக்கும். ஸோ யூனிஃபார்மாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 by t times b minus a, அந்த இன்டர்வல் a to b இருக்கு இல்லையா, அதனோட டிஃப்ரென்ஸ் 1 by t times b minus a into e power tb by minus e power ta. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், இது tb இது ta, அந்த அப்பர் லோயர் ரெண்டுமே வர்றது. ஸோ மீன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மீன் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் என்ன அப்படின்னா a plus b by 2. அதே e of x ஸ்கொயர் வரும்போது என்ன ஃபார்முலா, என்ன ரிசல்ட் வருதுன்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus ab by 3. வேரியன்ஸ் என்ன வருதுன்னா a minus b the whole square by 12. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பாருங்கள், இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனில் நம்ம அந்த கோஎஃபிஷியன்ட்டோட i சேர்த்து வரும். ஓகே, ஸோ அப்போ e பவர் அங்கே எழுதும்போது e பவர் bt மைனஸ் e பவர் at by t டைம்ஸ் b மைனஸ் a போட்டிருந்தோம் இல்லையா, இங்கே e பவர் ibt மைனஸ் e பவர் iat by it into b மைனஸ் a where t not equal to 0. இது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். அகைன் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இது காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் இங்கே ஐயும் இங்கே ஐயும் ஆட் பண்ணியிருக்கோம், அதே போல் இங்கே ஐ வரும், அதுதான். ஸோ மீன் டிவியேஷன் அபவுட் மீன் ஈட்டா ஆஃப் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா ஈட்டா ஈக்குவல் டு b மைனஸ் a by 4. cumulative டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடைக்கணும். ஸோ நமக்கு என்ன வரும்னா x மைனஸ் a by b மைனஸ் a இந்த இன்டர்வல் a less than x less than b. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா x with respect to x னா 1 ஆகிடும், இது 0 ஆகிடும், 1 by b minus a அந்த ரிசல்ட் ஸ்மால் f of x கிடச்சிடும். ஸோ 0 இந்த இன்டர்வல் x less than or equal to a, இந்த greater than b இருக்கும்போது greater than or equal to b இருக்கும்போது 1, ஏன்னா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 ஆகிடும். அப்போ இந்த ஒரு டேர்ம் மட்டும் நமக்கு கிடச்சிடும் அந்த இடத்துல ஸ்மால் f of x கிடைக்கிறதுக்கு. இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள், d by dx of f of x equal to f of x which is nothing but 1 by b minus a which is not equal to 0 exists everywhere except at the point x equal to a and x equal to b. அதனால தான் இங்கே less than வருது, a less than x less than b. ஏன்னா x equal to a நீங்கள் இங்கே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 0 ஆகிடும், b போட்டாலும் 0 ஆகிடும். ஸோ அந்த கேஸில் மட்டும் இங்கே வரக்கூடாது. ஸோ அடுத்து ஜியோமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் அது சொல்லும்போது இங்கே ஒரே ஒரு பேராமீட்டர் p தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா q power x into p where x varies from 0 1 to up to etc. இந்த ப்ராபர்ட்டி p இருக்கு இல்லையா, பியோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் 0 and 1, ப்ராபர்ட்டி ஆஃப் சக்ஸஸ் 0 to 1. ஓகே, அப்போ q வந்து 1 minus p இருக்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா x ஃபெயிலியர்ஸ் இருக்குது ப்ரொசீடிங் த ஃபஸ்ட்டு சக்ஸஸ், ஆஃப்டர் எக்ஸ் ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சக்ஸஸ் வருதுன்னே அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா p வருமா, எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா qp வரும், எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா q ஸ்கொயர் p வரும். இது பாருங்கள் மல்டிபிளில் போயிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் qp qp q ஸ்கொயர் p இதனோட காமன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா q இருக்கும், செகண்ட் டிவைடட் பை ஃபஸ்ட்டு q. இதோட கியூப் மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கும், இதோட கியூப் மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஜியோமெட்ரிக் சீரீஸ். ஸோ இன் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் எம் என்ன வரும் அப்படின்னா q பவர் m. ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் உங்களுக்கு. அதே போல் இந்த ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னென்னா மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு லேக் ஆஃப் மெமரி. அப்போ இது ஒரு கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷனாக கொடுக்குறாங்க. ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் எஸ் ப்ளஸ் டி கிவன் தட் எக்ஸ் கிரேட்டர் தென் எஸ் ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் டி. ஸோ இங்கே என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு எஸ் ட்ரையல் இருக்குது பார்த்தீங்களா, எஸ் ட்ரையலில் சக்ஸஸே கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு எஸ் ட்ரையலில் சக்ஸஸ் கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸ் எப்போ அப்பியர் ஆகுதுன்னா ஆஃப்டர் என்ன அடிஷ்னல் டி ட்ரையல். மொதல் எஸ் ட்ரையலில் கண்டிப்பாக சக்ஸஸே கிடையாது, அடிஷ்னலாக ஒரு டி ட்ரையல் பண்ணும்போது தான் நமக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸே கிடைக்குது. அப்போது இது டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் இந்த டி எங்கே சக்ஸஸ் கிடைக்குதோ அந்த அடிஷ்னல் டி ட்ரையலை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த ப்ரீவியஸ் பாஸ்ட் எஸ்ஸில் நம்ம சக்ஸஸே கிடையாது பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காது, அதை ஒமிட் பண்ணிது. அதுதான் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த பாஸ்ட்டை விட்டுறோம், ப்ரெசென்ட்டில் இந்த ஆஃப்டர் டி சக்ஸஸ் டி ட்ரையலுக்கு அப்புறம் தான் சக்ஸஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த கண்டிஷனல் ப்ராபர்ட்டி ரெடியூஸ்ட் அஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் டி. இது வந்து ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. அதே போல் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்க மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா
p by 1 minus q into e power t இல்லைனா இது நியூமரேட்டருக்கு ரைஸ் பண்ணி the whole power minus 1 எழுதலாம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா q by p, வேரியன்ஸ் வந்து q by p ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா q by p ஸ்கொயர் q by p into 1 by p எழுதலாம். இந்த q by p is nothing but மீன் divided by p. ஏன்னா p யோட வேல்யூ வந்து lies between 0 and 1 less than 1 இருக்கிறதுனால மீன் by p என்னவா இருக்குன்னா greater than மீனாக இருக்கும். ஸோ அப்போ ஜியோமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் greater than மீன். வேரியன்ஸ் இஸ் greater than மீன். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இதுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, சாரி மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இ பவர் டிக்கு பதிலாக எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு p டிவைடட் பை 1 மைனஸ் q டைம்ஸ் எஸ். ஸோ அதுதான் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். சப்போஸ் நம்ம இது முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஃபெயிலியர்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இதுவே அந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனே வந்து எக்ஸ்த் ட்ரையலில் தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இருக்குது. அப்போ ப்ரீவியஸாக எக்ஸ் மைனஸ் 1 ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னா அதே அந்த ஜியோமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் என்னவா வரும்னா q பவர் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு பின்னு வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபெயிலியர் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1ல் தான் சக்ஸஸ் இருக்குது. அப்போ q பவர் எக்ஸ் இன்ட்டு பி. ஓகே, ஸோ இங்கே பார்க்குறது நமக்கு என்னென்னா எக்ஸ் ட்ரையல் தான் சக்ஸஸ். அப்போ ப்ரீவியஸாக எக்ஸ் மைனஸ் 1 ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னா q பவர் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு பி வரும். இங்கே எக்ஸ் வந்து 1 2 3 அப்படி எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு இதுக்கும். எக்ஸ் ஃபெயிலியர் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன வந்ததுன்னா மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் p டைம்ஸ் 1 மைனஸ் q இன்ட்டு இ பவர் டி த ஹோல் பவர் மைனஸ் 1 வந்தது. அதுவே எக்ஸ் மைனஸ் 1 ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் கூட இங்கே மேலே நியூமரேட்டில் ஒரு இ பவர் டி எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். p இன்ட்டு இ பவர் டி பை 1 மைனஸ் q டைம்ஸ் இ பவர் டி. ஸோ இந்த இடத்துல மீன் வந்து 1 பை பியும் வேரியன்ஸ் வந்து q பை பி ஸ்கொயர் வரும். இதே வந்து எக்ஸ் ஃபெயிலியர்ஸ் இருக்கும்போது q பை பி வரும். இந்த ஒரு இடம் தான் மாறும். எக்ஸ் ஃபெயிலியர்ஸ் இருக்கும்போது q பை பி மீன் வரும். அதுவே எக்ஸ் மைனஸ் 1 ஃபெயிலியர்ஸ் இருக்கும்போது 1 பை பி வருது மீன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. ஸோ எப்படி கேட்டாலும் நீங்கள் அதில் தெளிவாக இருக்கணும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ் ஃபாலோஸ் இந்த இஎக்ஸ்பினா எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் தீட்டா அப்படின்னு நம்ம அதை நோட்டேஷனாக எழுதலாம். அதனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா தீட்டா ஈக்குவல் டு தீட்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் தீட்டா எக்ஸ் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 0 அதர்வைஸ். இங்கே தீட்டா மட்டும் தான் பேராமீட்டர். இதனோட cumulative distribution function capital f of x என்னவா இருக்குன்னா 1 minus e power minus theta x for x greater than or equal to 0 0 otherwise. இதை differentiate பண்ணிங்கன்னா இந்த f of x நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 minus t by theta the whole power minus 1. இது எப்படி எழுதலாம்னா summation r from 0 to infinity t by theta the whole power minus r where theta greater than t. இதில் மீன் அதாவது எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் என்னென்னா 1 பை தீட்டா, வேரியன்ஸ் வந்து 1 பை தீட்டா ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல நம்ம வேரியன்ஸ் என்ன பண்ணோம்னா 1 பை தீட்டா இன்ட்டு 1 பை தீட்டா எழுதும்போது மீன் பை தீட்டா. இப்போ தீட்டா லெஸ் தென் 1 இருந்தால் மீன் வந்து கிரேட்டர் தான் ஆகிடும். ஓகே, தீட்டா லெஸ் தென் டினாமீட்டர் லெஸ் தென் 1 இருந்தால் வேரியன்ஸ் வந்து கிரேட்டர் தென் மீன். தீட்டா ஈக்குவல் டு 1 இருந்தால் மீன் ஈக்குவல் டு வேரியன்ஸ். இதுவே தீட்டா லெஸ் தென் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா வேரியன்ஸ் வந்து லெஸ் தென் மீன். அப்போ தீட்டாக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியன்ஸ் வந்து லெஸ் தென் ஆகோ கிரேட்டர் தென் ஆகோ ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவல்னா ஈக்குவல். தீட்டா லெஸ் தென் 1னா வேரியன்ஸ் கிரேட்டர் தென் மீன். தீட்டா கிரேட்டர் தென் 1னா வேரியன்ஸ் லெஸ் தென் மீன். அவ்வளோதான். ஸோ அதே போல் xi ஃபாலோஸ் த எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் தீட்டா ஐ. அதாவது x1ஓட பேராமீட்டர் தீட்டா 1, x2க்கு தீட்டா 2 இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரேண்டம் வேரியபிளாக இருக்குது. எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இசட்ன்றது வந்து மினிமம் ஆஃப் x1 x2 எக்ஸெட்ரா xn எடுத்தோன்னா அதுவும் ஃபாலோஸ் த எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் என்ன வரும்னா சிக்மா தீட்டா ஐட் வரும். நெக்ஸ்ட் வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷன். காமா டிஸ்ட்ரிபியூஷனோட பேராமீட்டர் லாம்டா. அதோட பிடிஎஃப் என்னவா இருக்கும் அப்படின்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் லாம்டா மைனஸ் 1 பை காமா ஆஃப் லாம்டா. வேறு இந்த லாம்டா வந்து கிரேட்டர் தென் 0, எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி. இதை நம்ம என்ன சொன்னால் ஸ்டாண்டர்ட் காமா வேரியேட் சொல்லுவோம். அப்போ எக்ஸ் ஃபாலோஸ் த இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா எக்ஸ் ஃபாலோஸ் காமா ஆஃப் லாம்டா. ஓகே, இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இது சிங்கிள் பேராமீட்டர் லாம்டா. இதுவே 2 பேராமீட்டர் வச்சு ஒன்று இருக்குது ஏ அண்ட் லாம்டான்ட்டு. அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே கூட எக்ஸ்ட்ரா ஏ வருதா, இ பவர் மைனஸ் ஏ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் லாம்டா மைனஸ் 1 பை காமா ஆஃப் லாம்டா. எக்ஸ்ட்ரா இங்கே ஏ பவர் லாம்டா வருது. ரிமைனிங்கில் அதே தான். லாம்டா கிரேட்டர் தென் 0, ஏவும் கிரேட்டர் தென் 0. சாரி, இந்த இடத்துல ஏ லெஸ் தென் 0 0 அதர்வைஸ். ஸோ இது வந்து சிங்கிள் பேராமீட்டராக இருக்கும்போது காமா வேரியேட் சொல்லும்போது எக்ஸ் ஃபாலோஸ் காமா ஆஃப் லாம்டா சொல்லுவோம். 2 பேராமீட்டர் சொல்லும்போது எக்ஸ்
follows the gamma distribution with parameter a and lambda. ஸோ cumulative distribution வந்து நம்ம பார்க்குறது இந்த ஸ்டாண்டர்ட் காமா டிஸ்ட்ரிபியூஷன் சிங்கிள் பேராமீட்டர் தான் பார்க்குறோம். ஸோ எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வருது அப்படின்னா 1 / gamma of lambda into integral 0 to x e power minus mu into u into u power lambda minus 1 du x greater than 0. இது வந்து இன்கம்ப்ளீட் காமா ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக காமா ஃபங்க்ஷன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க, பீட்டா ஃபங்க்ஷன் காமா ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல் கால்குலஸில் படிச்சிருப்பீங்க. அங்கே காமா ஆஃப் லாம்டா என்ன அப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு integral 0 to infinity e power minus x into x power lambda minus 1 dx. இங்கே 0 to infinity வருது, இங்கே 0 to x வருது. ஓகே, ஸோ அதனால தான் இது இன்கம்ப்ளீட் காமா ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ காமா ஃபங்க்ஷன் நம்ம காமா லாம்டாக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்னா லாம்டா மைனஸ் 1 இன்ட்டு காமா ஆஃப் லாம்டா மைனஸ் 1. காமா என் வந்து n மைனஸ் 1 ஃபேக்டரில் வரும் எப்போனா n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கும்போது. ஸோ காமா ஃபங்க்ஷனோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா mx of t வந்து 1 minus t the whole power minus lambda mod t less than 1 இருக்கும். இதில் cumulative ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் மீன் வேரியன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஏற்கனவே எங்கே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனும் வேரியன்ஸும் ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம். அதே போல் இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷனில் மீனும் வேரியன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அதே போல் ஸ்கியூனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டா 1 என்ன வருதுன்னா 4 by lambda வருது, பீட்டா 2 வந்து 3 + 6 by lambda வருது. இங்கே தான் சொல்லியிருக்கேன் லைக் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷன்லையும் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆர் ஈக்குவல். பட் பாய்சானுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய்சான் வந்து டிஸ்கிரீட் டைப், காமா வந்து கண்டினியூஸ் டைப். ஸோ லிமிட்டிங் ஃபார்ம் ஆஃப் காமா டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா as a lambda tends to infinity the standard gamma variate tends to a standard normal variate. அப்போ காமா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறுது எப்போனா when lambda tends to infinity-வாக இருக்கும் பொழுது. இப்போ 2 பேராமீட்டர் காமா டிஸ்ட்ரிபியூஷன் வரும்பொழுது இப்போது சிங்கிள் பேராமீட்டர் காமா டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது மீனும் வேரியன்ஸும் ஈக்குவல் டு லாம்டான்னு பார்த்தோம். இதுவே 2 பேராமீட்டர் ஏன் லாம்டா வரும்போது மீன் என்னன்னா லாம்டா பை ஏ, வேரியன்ஸ் வந்து லாம்டா பை ஏ ஸ்கொயர். ஸோ இங்கே நம்ம சொல்லும்போது வேரியன்ஸ் வந்து மீன் பை ஏன்னு சொல்லலாம். அதே கேட்டகரியை சொல்கிறோம். ஏ லெஸ் தென் 1 இருந்தால் மீன் கிரேட்டர் தென் லாம்டா, ஏ ஈக்குவல் டு 1 இருந்தால் மீன் ஈக்குவல் டு வேரியன்ஸ், ஏ கிரேட்டர் தென் 1 இருந்தால் மீன் வந்து வேரியன்ஸ் வந்து லெஸ் தென் மீன். ஸோ காமா டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ 2 காமா டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கிறதும் காமா டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஸோ இங்கே பேராமீட்டர் சிங்கிள் பேராமீட்டர் இல்லையா, அப்போ அந்த அடிஷன் ஃபாலோஸ் த காமா டிஸ்ட்ரிபியூஷன் வித் அடிஷன் ஆஃப் பேராமீட்டர்னு வரும். இந்த 2 பேராமீட்டர் இருக்கும்போது இந்த மாதிரி எழுதலாம். சிக்மா எக்ஸை ஐ வெரிஸ் ஃப்ரம் 1 to என்றது அண்டர்ஸ்டுட். ஏ வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், லாம்டாக்கு மட்டும் சிக்மா லாம்டா ஐன்ட்டு வரும் பேராமீட்டர்னு சொல்லும்போது 2 பேராமீட்டர் காமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. அதே போல் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனில் 2 டைப் ஆஃப் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஃபஸ்ட் டைப்புன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா f of x equal to 1 by beta of u comma v. இது வந்து பீட்டா ஃபங்க்ஷன். இது x power u minus 1 into 1 minus x power v minus 1. இதுதான் ஃபஸ்ட் டைப் ஆஃப் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இதை நம்ம ஃபஸ்ட் டைப்னு சொல்கிறதுனால எக்ஸ் ஃபாலோஸ் பீட்டா 1 யூவின்னு சொல்கிறோம். யூவின்றது 2 பேராமீட்டர் இருக்குது. இந்த பீட்டா ஃபங்க்ஷன் அங்கே எப்படி காமா ஃபங்க்ஷன் இன்டர்வலில் படிச்சிங்களோ அதே போல் பீட்டா ஃபங்க்ஷன் இன்டர்வலில் படிச்சிருக்கீங்க. பீட்டா ஆஃப் யூவி ஈக்குவல் டு இன்டர்வல் 0 to 1 எக்ஸ் பவர் யூ மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் வி மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதனோட கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். இதுவும் இன்கம்ப்ளீட் பீட்டா ஃபங்க்ஷனாக இருக்கும். அங்கே காமா ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரியே இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இன்டர்வல் 0 to x 1 by பீட்டா ஃபங்க்ஷன் uv x பவர் u மைனஸ் 1 1 மைனஸ் எக்ஸ் பவர் v மைனஸ் 1 dxஆக இருக்கும். இந்த எக்ஸுக்கு பதிலாக சில புக்கில் இங்கே யூன்னு கொடுத்துருப்பாங்க. இது யூவும் இதுவும் யூன்னு கொடுத்துட்டு இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யூ கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ 1 ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. பர்டிகுலர் கேஸ் இப்போ யூக்கு 1 விக்கு 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பீட்டா ஆஃப் 1,1 வரும். ஸோ இதில் பீட்டா 1 1ன்னு போட்டிங்கன்னா 1 மைனஸ் 1 இது 0 ஆகிடும், எக்ஸ் பவர் 0 1 இந்த டேர்மு 0 ஆகிடும், பவர் 0னா 1, ஸோ மொத்தம் 1 இருக்கும். டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது 1 வரும். ஸோ பீட்டா 1 1ஓட வேல்யூ 1, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1. ஸோ அப்போ பர்டிகுலர் கேஸை u1 v1ன்னு எடுக்கும்போது பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ என்ன வருதுன்னா நமக்கு 1ன்னு வருது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்கிரேட்டில் பார்த்ததில்ல இந்த 1 by n வருது. ஸோ அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை இதை ஃபாலோ பண்ணுது. ஸோ இது ஒரு ரிசல்ட் ஞாபகம் வச்சோங்க. எக்ஸ் ஃபாலோஸ் த first type of beta distribution with the 2 parameter uv na, then 1 minus x follows the first type of beta distribution, but parameter வந்து uv வந்து vu ஆ மாறி வரும். ஸோ பீட்டா ஃபங்க்ஷனோட மீன் கொடுத்துருக்கோம். மீன் வந்து u by u plus v, வேரியன்ஸ் வந்து uv by u plus v the whole square into u plus v plus 1, பீட்டா 1 பீட்டா 2 கொடுத்துருக்கோம். இதில் ஹார்மோனிக் மீன் ஒன்று இருக்குது ரிசல்ட்டு. ஹார்மோனிக் மீன் வந்து u minus 1 by u plus v minus 1. செகண்ட் டைப் ஆஃப் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் பொழுது அதனோட பிடிஎஃப் எப்படி வருது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து 1 by பீட்டா ஆஃப் யூவி எக்ஸ் பவர் யூ மைனஸ் 1.
divided by 1 plus x the whole power u plus v. ஏன்னா நம்ம பீட்டா ஃபங்க்ஷன் அந்த இன்டர்வலில் படிக்கும்பொழுதே ஒன்று லிமிட் 0 to 1 படிச்சிருப்போம், இன்னொன்று 0 to infinity படிச்சிருப்போம். ஸோ அந்த 0 to infinity வச்சு வர்றது தான் அந்த செகண்ட் கைண்ட். இந்த இடத்துல மீன் என்ன வருதுன்னா u by v minus 1 வருது. வேரியன்ஸ் வந்து இந்த ரிசல்ட். இங்கே ஹார்மோனிக் வந்து v by u minus 1. ஸோ இன்டர்பிரிட்டேஷன்னா எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எந்த கண்டிஷனில் இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷனாக மாறுதுன்னு பார்க்குறது. மேக்ஸிமம் நம்மளோட எய்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எய்ம் பண்ணியிருப்போம். ஏன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் உங்களுக்கு பெல் ஷேப்டு கர்வ்டு, அது சிமெட்ரிக்காக இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷன். கட்டாசிஸ் வந்து 3ஆக இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒரு பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் டென்ஸ் டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும் அப்படின்னா as n tends to infinity. அதே போல் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் டென்ஸ் டு a Poisson டிஸ்ட்ரிபியூஷன் எப்போனா n tends to infinity. அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் டென்ஸ் டு 0 வெரி ஸ்மாலாக இருக்கும்போது பைனாமல் டென்ஸ் டு பாய்சனாக இருக்குது. அதேபோல் ஹைப்பர் ஜியாமெட்ரிக் சிலதெல்லாம் நான் அங்கேயே கொடுத்துருப்பேன். ஸோ ஹைப்பர் ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டென்ஸ் டு பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ் கேபிட்டல் N டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அண்ட் M by N டென்ஸ் டு P இருக்கும்போது. இப்போ பைனாமல் டென்ஸ் டு நார்மல் சொல்கிற மாதிரி நார்மல் இதை ரிவர்ஸ் சொல்கிறதுனா நார்மல் வந்து இட்ஸ் எ லிமிட்டிங் ஃபார்ம் ஆஃப் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் when n tends to infinity and neither p nor q வந்து வெரி ஸ்மால். ரெண்டுமே கிட்டத்தட்ட இந்த 1/2க்கு கிட்ட தான் இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக எதுவும் கிடையாது. ரெண்டுத்துல பியும் ஸ்மால் கிடையாது, கியூவும் ஸ்மால் கிடையாது. அந்த மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கேன் ஆல்சோ obtained as a limiting case of Poisson distribution with the parameter lambda tends to infinity. In binomial distribution with the parameter n and p, n வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, p வந்து nearly 1/2 இருந்துச்சுன்னா then binomial approaches normal. Gamma distribution tends to normal distribution for large value of parameter lambda. ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் ரிசல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா இதனோட மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன, அந்த மாதிரி கேட்குறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது ஃபஸ்ட் டைப் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை செகண்ட் டைப் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வெறும் ரிசல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.